श्रीमाधवान्वयसुधाम्बुधिपूर्णचन्द्रम् श्रीश्रीनिवासगुरुवर्यकृपातचक्रम् श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षम् वन्दे सदा वरददेशिकेन्द्रम् भारद्वाजम् शठारिम् शुभगुणान् पण्डितेन्द्रम् भजेमम् सूनुम् नारायणस्य संस्कारमभ्यग्रन्थानि श्रीरङ्गलक्ष्मीर्हरिमुनिर्वात्मीरघुसीदशठारे मुख्यान् रङ्गकारेर्भवहर कृपया नस्तभारम् नृसिंहे श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम् जीवनम् जगताम् जीयात् किमप्यदतहस्तम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयम् महः प्रणामम् लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकाम् श्रुतिम् अस्मद्गुरुपरम्परायै नमः सतसे ஸ்ரீமத்பகவத்கீதையின் 15வது அத்தியாயத்தினுடைய விசதமான அர்த்தங்களை கிரமேண அனுபவித்து அதிலே அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ருதः பிராண அபான சமாயுக்தः பச்சாமி அன்னம் சதுர்விதம் சாதிச்சார் பகவான். பகவானான நானே எல்லா உயிரினங்களுடைய உடலில் உறைபவனாக இருக்கிறேன். பிராணவாயுவாகவும் அபானவாயுவாகவும் வைஸ்வானரன் என்ற அக்னியாக ஆகி 4 வகையான உணவுகளையும் ஜீரணிக்கிறேன் சொன்னார். மேலே பகவானான தாம்தான் அனைத்திற்கும் அந்தர்யாமி, எல்லாவற்றையும் அறிந்தவன் என்று தன்னுடைய இயற்கையான இயல்புகளை அர்ஜுனிடத்திலே சொல்லி எல்லாமாக தன்னை ஒருவன் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகிறார். சர்வஸ்ய ச அகம் ஹிருதி சந்நிவிஷ்டः மத்தः ஸ்மிருதிः ஞானம் அபோஹனம் ச வேதைஸ்ஸ சர்வைः அகம் ஏவ வேத்யः வேதாந்த கிருத்பேத விதேவ ச அகம். பகவானான நானே எல்லா பிராணிகளுடைய இதயத்திலும் அந்தர்யாமியாக இருந்து கொண்டிருக்கிறேன். பகவானான என்னிடமிருந்துதான் நினைவும் அறிவும் சந்தேகமற தெளிவும் ஏற்படுகின்றன. அனைத்து வேதங்களாலும் எம்பெருமானான நான் ஒருவனே அறியத்தக்கவன். வேதார்த்தத்தை, அந்த வேதாந்தங்களை செய்பவனும் வேதங்களின் உட்பொருளை மிக நன்றாக அறிந்தவனும் நான் ஒருவனே அப்படின்னு நாம் வருவான். பகவான் தான் எல்லாருடைய இதயங்களிலும் அந்தர்யாமியாக இருக்கிறேன் என்று சொன்னானே, அதனுடைய கருத்து என்னன்னா, பகவான் எங்கும் சமமாக நிறைந்திருந்தாலும் அனைவருடைய உள்ளங்களிலும் அந்தர்யாமியான ஒரு சிறப்பான இடம் பெற்று விளங்குகிறான். அதனால் இதயத்தாலே கண்டுகொள்ளப்படுகிறவன் என்னை கண்டுகொள்ளக்கூடிய இடம் இதயம் மட்டுமே. அனைவருடைய உள்ளங்களிலும் நான் இருக்கிறேன். ஏனென்றால் எவருடைய உள்ளம் மிக தூய்மையாகவும் தெளிவாகவும் இருக்கிறதோ அந்த உள்ளத்தில் நான் கண்கூடாக அவர்களாலே காணப்படுகிறேன் என்று எம்பெருமான் சொன்னான். அதுக்கு மேல
எம்பெருமானுடைய குணங்கள், பிரபாவங்கள், சொரூபம் இவற்றையெல்லாம் வர்ணித்த பகவான் இனி இந்த அத்தியாயம் முடிகின்ற வரையிலே மேலே சொன்னதான இந்த குணங்கள், பிரபாவங்கள் மற்றும் சொரூபம் ஆகியவற்றை மிக சுருக்கமாக தொகுத்து அடுத்த ஸ்லோகத்திலே க்ஷர அக்ஷர புருஷர்களின் சொரூபத்தை எம்பெருமான் அர்ஜுனனுக்கு விளக்குகிறார். வாவிமௌ புருஷௌ லோகே க்ஷரஹ ச அக்ஷர ஏவ ச க்ஷரஹ சர்வாணி பூதானி கூடஸ்தஹ அக்ஷர உச்யதே. லோகே இந்த லோகத்திலே, உலகத்திலே, க்ஷரஹாச்ச அழிப்பவன் என்றும், அக்ஷரஹா ஏவச்ச அழியாதவன் என்றும், இமௌ தௌ புருஷௌ இந்த இரண்டு வகையான புருஷர்கள் இருக்கின்றார்கள். இவர்களிலே சர்வாணி அனைத்து, பூதானி உயிரினங்களின் உடல் அனைத்தும், க்ஷரஹா அழியக்கூடியதே என்றும், ச மேலும், கூட்டஸ்தஹா இவ்வுடலில் இருக்கும் ஜீவாத்மா, அக்ஷரஹா எப்பொழுதும் அழியாதவன் என்றும் சதே சொல்லப்படுகின்ற. இந்த லோகத்தில அழிபவன் அழியாதவன் என்று இரண்டு வகையான புருஷர்கள் இருக்கிறார்கள். இவர்களிலே எல்லா உயிரினங்களின் சரீரம் அனைத்தும் அழியக்கூடியது என்றும், அவ்வுடலிலே இருக்கின்ற ஜீவாத்மா எப்பொழுதும் அழியாதவன் என்றும் பகவான் சொல்லுகிறார். இமௌ தௌன்னு இந்த திவ்யஜனத்துல சொல்லிருக்கே, அந்த ரெண்டு புருஷர்கள் யார்? ஒருவன் க்ஷரன் என்றும் மற்றவன் அக்ஷரம் என்றும் எம்பெருமானாலே ஏன் கூறப்படுகிறான்? இதுக்கு பதில பார்த்தோம்னா, இந்த பகவத்கீதையின் 15வது அத்தியாயத்திலே பேசப்படுபவர்கள் க்ஷரன் அக்ஷரன் என்ற இரு தத்துவங்களாக வர்ணிக்கப்படுபவர்கள். இந்த கருத்தை நமக்கு நன்கு தெளிவிப்பதற்காகத்தான் இமௌ தௌ என்ற சொற்கள், தீர்வச்சன சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த இரண்டு தத்துவங்களை அபரா பரா என்று பிரகிருதிகள் என்றும், அதிபூதம் அத்தியாத்மம் என்றும், க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜன் என்றும், இந்த அத்தியாயத்தின் முதலில் அஸ்வத்தம் ஜீவன் என்றும் சொல்லியிருக்கிறார் பகவான். இந்த இரண்டு தத்துவங்களைத்தான் இங்கு புருஷௌ என்கிறார். ஒருவரை க்ஷரன் என்றும் மற்றவனை அக்ஷரன் என்றும் சொல்லி ஒருவருக்கொருவர் முற்றிலும் மாறுபட்டவர்கள் என்பதை பகவான் மிக நன்றாக விளக்குகிறார். சர்வாணி பூதானின்னு சொன்னானே, எதை சொன்னான்னா, கூட்டஸ்த என்ன யாரு, அவர்கள் எப்படி க்ஷரன் அக்ஷரன் என்று சொல்லப்படுகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி. பூதானிங்கிறது எல்லா ஜீவாத்மாக்களுடைய ஸ்தூல சூக்ஷ்ம காரணமான சரீரங்கள். இதை க்ஷேத்திரம் என்று 13ஆம் அத்தியாயத்திலே குறிப்பிட்டார். அதனுடைய சொரூபத்தை பற்றி அங்கே அந்த 13ஆம் அத்தியாயத்திலேயே பகவான் விளக்கினார். அங்கே 13ஆம் அத்தியாயத்தில் வர்ணித்தபடி எல்லா ஜடவர்க்கங்களும் சர்வாணி பூதானி என்ற சொல்லுக்குட்டும். இந்த தத்துவம் அழியும் தன்மையுடையதுதான், அனித்தியமானதுதான். இந்த தேகத்திற்கு முடிவு இருக்கிறது. அதிபூதம் என்றும் க்ஷரன் என்றும் இதைத்தான் சொன்னார் பகவான். கூட்டஸ்தன் என்பது உடலில் இருக்கின்ற ஆத்மா என்று. பகவான் எப்பொழுதும் எங்கும் ஒரே விதமாக இருப்பவர், மாறுதலற்றவர். ஆகவே அவர் கூட்டஸ்தன் என்று சொல்லப்படுகிறார். இவருக்கு எந்த நிலையிலுமே எப்பொழுதுமே எந்த ஒரு குறையோ
அழிவோ இல்லாமல் இருப்பது. இல்லாமல் போவது என்பதே கிடையாது. ஆகவே அக்ஷரன். இவ்விதம் க்ஷராட்சர புருஷனுடைய சொரூபங்களை கூறி அவர்களை காட்டிலும் சிறந்த புருஷோத்தமனான பகவானுடைய சொரூபத்தை, புருஷோத்தமனாக விளங்குவது காரணத்தையும் மேலே 2 ஸ்லோகங்களிலே அர்ஜுனனுக்கு எம்பெருமான் சொல்லி உத்தமஹ புருஷः त्वदन्यः परमात्म इति उदाहृतः यो लोकत्रयमाविश्य बिभर्ति अव्यय ईश्वरः. यः यवनो லோகத்ரயம் இந்த உலகத்திலேயும் ஆவிஷ்ய உட்புகுந்து விபர்த்தி எல்லாரையும் தாங்கிக் கொண்டு காப்பாற்றுகிறானோ, மேலும் அவ்யயா அழிவற்றவனோ அவன் ஈஸ்வரஹா பரமேஸ்வரன், பரமாத்மா பரமாத்மா என்றும் உதாகிருதா அழைக்கப்படுகிறான். உத்தமஹா புருஷஹா து அந்த புருஷோத்தமனை அந்யஹா இந்த ஷராட்சர புருஷிடமிருந்து விலக்கணமானவர், வேறுபட்டவர் என்பார். எவர் மூவுலகத்திலும் உட்புகுந்து எல்லாரையும் தாங்கி போஷிக்கின்றாரோ, மேலும் எவர் அழிவற்றவரோ அவரே பரமேஸ்வரன் பரமாத்மா என்று அழைக்கப்படுகிறார். அந்த புருஷோத்தமன் இந்த க்ஷராட்சர புருஷமிருந்து நிச்சயம் வேறுபட்டவன் என்பதிலே சந்தேகமில்லை. சர்வாணி பூதானின்னு சொல்றதுனால பிரம்மா முதல் புல் பூண்டு புழு பூச்சி வரையிலான அத்துணை ஜீவாத்மாக்களையும் பகவான் சொல்லுகிறார். ஷரஹா என்பது மாறுபடக்கூடியதான அக்ஷித்தின் சம்பந்தம் பெற்றது. இவர்களுடைய சரீரம் முதலியவை மாறிக்கொண்டே இருக்கும். பத்த ஜீவர்கள் பலரானாலும் மாறுபடக்கூடியதான பிரகிருத்தியினுடைய சம்பந்தம் பெற்றிருப்பதாலே ஒரு ஜாதியினர் என்பதை தெரிவிக்கவே ஷரஹா என்ற இடத்தில் ஏகவச்சனம், அதாவது ஒருமை விகுதியை பகவான் பயன்படுத்தினார். கூட்டஸ்தகான்னு சொல்றதுனால பொதுவான உணர்வு. முக்தனுக்கு அச்சேதனமான பிரகிருத்தியின் சம்பந்தம் இல்லாமையாலே பிரகிருதி காரியமான பிரம்மாதி சரீரங்கள் எதுவும் அவனதே என்ற உரிமை கொண்டாடக்கூடிய வகையில் அவனதல்ல. நம் சரீரம் நம்முடைய கர்மாவினால் ஏற்பட்டதாகையினாலே நமது என்று அனுபாதிக்க நமக்கு முழு உரிமை. இப்படி முக்தனுக்கு இல்லை இது என்பது கருத்து. கூடஸ்தகா என்பதற்கு பல பொருட்களை 6ஆம் அத்தியாயத்திலே நாம் விசதமாக அக்ஷரஹா என்ற பதத்துக்கு மாறுபடக்கூடியதான பிரகிருதியின் சம்பந்தத்தை விலக்கிய முக்தன் என்ற அர்த்தம். முக்தர்கள் அனைவரும் பிரகிருதி சம்பந்தமற்றவர்கள் என்ற முறையிலே ஒரு ஜாதியாக அக்ஷரஹா என்று ஏகவச்சனத்தினாலே குறிப்பிட்டார். இதற்கு முன் அனாதியான காலத்தில் முக்தன் ஒருவன் தானா, பகவோ ஞான தபசா பூதா மத்பாவம் ஆகதாகான்னு ஏற்கனவே பகவான் சொல்லித்தானே. உத்தமமான புருஷனான எம்பெருமான் கீழே சொன்னதான க்ஷர அக்ஷர தத்துவங்களை காட்டிலும் விலட்சணமானவன். வேறு மாறுபாட்டை பெறக்கூடிய தேக சம்பந்தமோ ஞான சம்பந்தமோ உள்ளவன் பக்தன் என்று சொல்லப்படுகிறான். இவன் ஷரன்.
முன்பு இந்த நிலையிலிருந்து பிறகு விடுபட்டவன் முக்தன். நித்தியசூரியர்களுக்கு எப்பொழுதுமே பிரகிருதி சம்பந்தம் இல்லாதார்கள். அவர்கள் நித்தியசூரிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கும் அதை பெறுவதற்கு சுரூப யோகிதை நிச்சயம். சுரூப யோகிதையாவது என்ன என்றால் பரதந்திர சேதனர்களாக இருக்கும். கர்மமாகிற சககாரி யோக்கியத்தை இல்லாமையினாலே அவர்கள் ஒரு காலம் சம்சாரிகளாக ஆகப் போவதில்லை. ஆகையால் தான் இவர்களை நித்திய முக்தர்கள் என்று அழைக்கப்படுகிறார். பரமாத்மா இதி உதாகிருதா அப்படின்னு சொன்னானே, என்ன அர்த்தம்? ஜீவாத்மாவின் சரீரத்தை பெறும்போது அதற்கு மட்டும் தாரகமாக ஆத்மாவாக ஆகின்றார்கள். ஆனால் பகவான் அனைத்து பொருள்களுக்கும் எப்பொழுதும் தாங்கி அவை எல்லாவற்றிற்கும் ஆத்மாவாக இருக்கிறபடினாலே அவன பரமாத்மா என்று உபனிஷத்துகளாலே கொண்டாடப்படுகிறார். லோகத்ரயம் லோக்கியத்தே இதி லோகா, பிரமாணங்களை கொண்டு அறியப்படும் அச்சேதனம் அச்சேதன சம்பந்தம் உள்ள ஜீவன் முக்தன். லோகத்ரயம் என்பதற்கு பூஹு புவஹா சுவஹா என்ற உலகங்கள் என்று பொருள் தூஷித்தவர். அப்போது பகவான் இந்த 3 உலகங்களை தான் வியாபித்திருக்கிறான் என்ற ஒரு தவறான எண்ணம் நமக்கு வந்து, பகவான் சேதனம் அச்சேதனம் முதலிய யாவற்றிலும் வியாபித்திருக்கிறான் என்ற அர்த்தம் சித்திக்காது. அதனால கிருதகம் அகிருதகம் கிருதாகிருதகம் பூஹு புவஹா சுவஹா என்ற லோகங்களும் கிருதங்கள். மகர்லோகம் கிருதகா கிருதகம். ஜனஹா தபஹா சத்தியம் என்ற 3 லோகங்களும் அக்கிருதம். இந்த மூவையான உலகங்களை சொல்வதாக பொருள் கொள்வதும் இவ்வளவு சுவாரஸ்யம் இல்லை. இப்படி நாம் பொருள் கொண்டால் இவற்றிற்கும் ஜந்துக்களை குறிப்பிடுவதாக சொல்லவும், இவற்றையெல்லாம் விட முன்னாலே நாம சொன்ன அதுதான் உச்சிதம். ஆவிஷ்ய விபத்தி வியாபித்து தாங்குகிறான். சேதன அச்சேதனங்கள் வியாபியங்கள், அதாவது பகவானாலே சூழப்பெற்று. பகவானோ வியாபகன், எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கும். சூழப்பட்டவையையும் சூழ்ந்திருப்போனும் ஒன்றாக இருக்க முடியுமோ? சேதனம் அச்சேதனம் முதலிய யாவற்றையும் பகவான் தாங்குகிறார். தாங்குபவனும் தாங்கப்படுபவையும் வெவ்வேறாகத்தானே இருக்க முடியும். அப்ப அங்க என்ன போதும்? அத்வைதம் போதும். அவ்யயா, எந்த விதமான மாறுபாடும் இல்லாதவன். மற்றவர்களை காட்டிலும் பகவான் வேறுபட்டவன் என்பதற்கு இது சாட்சாத்காரம். இதனால்தான் பகவானுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள சுபாவ மாறுபாடு காட்டும். அச்சேதனத்துக்கு சுரூபத்திலே விகாரம், பத்த ஜீவனுக்கு பிரகிருதி சம்பந்தத்தினாலே பிறப்பு இறப்பு அறிவில் சுருக்கம் மலர்ச்சி முதலிய மாறுபாடுகள். முக்தர் நித்திய முக்தர் என்ற நித்தியசூரிகள் இவர்களுக்கு சுரூப யோகிதை இருக்கு. முக்தர்களுக்கு பிறப்பு முதலியவை முன்பு இருந்து பிறகு விலகி இருக்கு. நித்தியசூரிகளுக்கு அந்த சம்சாரம் எப்போதுமே கிடையாது, பிரகிருதி சம்பந்தம் எப்போதுமே இருக்கு. இருந்தாலும் இவர்களுக்கு அவற்றை பெறுவதற்கான சொரூப யோகிதை, அதாவது பரதந்திர சேதர்களாக இருத்தல் என்ற அம்சம் இருக்கு. சுரூப யோகிதை சககாரி யோகிதையாகிய அபராதம் இருந்தால் பிறப்பு இறப்பு முதலியவை நமக்கு அளித்துவிடும். இப்போ முக்தர்களுக்கு பகவானுடைய உத்தரவை மீறி நடத்தல் என்ற அபராதத்துக்கு பிரசக்தி இல்லாதபடியினாலே அவர்களுக்கு பிறவி கிடையாது. ஆகையினாலே எந்த விகாரத்துக்கும் சொரூப யோகிதையை கூட இல்லாத பகவான் விகாரத்தை பெறுவதற்கான சொரூப யோகிதையும் உள்ள மற்றவர்களை காட்டிலும் இந்த முக்தன் வேறுபட்டவன் என்பதை தெரிந்து கொள்ளவும். ஈஸ்வரகாங்கிற பதத்தை
இந்த நியந்தா, அச்சேதனம், பத்தன், முக்தன், நித்தியசூரிகள் எல்லா தத்துவங்களும் பகவானால் நியமிக்கப்படுபவைகள். அவன்தான் நியமிக்கிறான் என்றும் அவைகள் அனைத்தும் நியமிக்க பெறுபவைகளும் ஒன்றா இருக்க முடியாதே. பகவான் அச்சேதனமான ஜகத்துக்கு ஆத்மா. சரீரத்துள் புகுந்து அதை தாங்கி நியமித்து அதனால் பேறு பெறுகிறவனே ஆத்மா. யோ லோகத்ரயம் ஆவிஷ்ய பிபத்யவ்யய ஈஸ்வரஹா என்று சொல்லி ஆத்ம லட்சணமான வியாப்தி, தாரணம், நியமனம் இவை மூன்றும் ஸ்பஷ்டமாக பகவானாலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. பகவான் சேஷி அல்லது சுவாமி என்பது இங்கே ஸ்பஷ்டமாக சொல்லப்படவில்லை. பகவான் இவற்றை தாங்குவது, நியமிப்பது முதலியவை தனக்காகவே ஆனபடியினாலே அவன் சேஷி என்பது தானாகவே சித்திக்குமே அல்லது யஹா எவனொரு. 7ஆம் அத்தியாயத்தில் பூமிராபகா பின்னா பிரகிருதி மே ஜீவபூதாம் பராம் பிரகிருதி மே வித்தி என்பதாலே தெரிவிக்கப்பெற்ற சேஷித்துவத்தை இங்கே நாம் நினைவில் கொள்ளவும். இந்த ஸ்லோகத்துக்கு அத்வைத பரமா அர்த்தம் பண்ண ஆதிசங்கரர், எவனொருவன் மூவுலகிலும் புகுந்து நின்று தாங்குகிறானோ, விகாரம் இல்லாதவனோ, பரபிரம்மமோ, பரமாத்மா என்று சொல்லப்பட்ட உத்தம புருஷனோ, அவன் ஜீவாத்மாவை காட்டிலும் அச்சேதனங்களை காட்டிலும் வேறுபட்டவன் என்கிறார். துவைத பரமாதுக்கு அர்த்தம் பண்ண மத்வாச்சார சுவாமி, புருஷோத்தமா என்ற உயர்ந்த சேதனம் க்ஷராட்சர ஜீவர்களை காட்டிலும் வேறானவர். அவர்களிடையே ஒருவரல்லர். இதற்கு என்ன பிரமாணம் கேட்டால், உத்தம சேதனர் என்று சேதனஹா சேதனானா பிரம்மாணி ஜீவா சர்வேபி முதலிய ஸ்ருதி வாக்கியங்களிலே சொல்லப்படும். அதற்கு யுக்தியும் அனுமானமும் எவனொருத்தன் பூஹு புவகா சுபகா என்ற உலகங்களையும் தாங்கி மூவுலகுக்கும் அழியும் போது உட்புகுந்தவர் அழியாதவர் இருக்கிறாரோ, அப்படி இருப்பதற்கு காரணமான அற்புத சக்தி வாய்ந்தவர் அந்த உத்தம புருஷராவார் என்கிறார். மற்ற அனைத்தை காட்டிலும் பகவான் வேறுபட்டவன் என்பது பரமாத்மா என்ற சப்தத்தினாலே காட்டப்படுகிறது. புருஷ உத்தமன் என்ற திருநாமத்தினுடைய அர்த்தத்தை ஆராய்ந்து பார்த்தோமானால் பகவான் சர்வ விலக்ஷணன் என்று மிக உறுதியாக தெரியும். இதை அடுத்த ஸ்லோகத்திலே, அதாவது 18வது ஸ்லோகத்திலே மிக விசதமாக எம்பெருமான் விவகரிக்கிறார். யஸ்மாக்ஷரம் அதீதः அகம் அக்ஷராத் அபி ச உத்தமः அத்தः அஸ்மி லோகே வேதே ச பிரதித புருஷ உத்தமः. அதாவது இங்கே யஸ்மாத் ஷரம் என்று சொல்லப்பட்டதான அனைத்து விஷயங்களும் கரண்ட் போயிட்டு தெரியல, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அடியன். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, பவர் வரலன்னு நினைக்கிறேன். க்ளோஸ் பண்ணிடுறேன் அடியன்.